Hello dear students, Vanakkam. It's me your GRB sir. In this video, I am going to explain you how the resistance and the resistivity of the material varies with the temperature and also what is meant by temperature coefficient of resistivity. சயின்டிஸ்ட் ஒரு விஷயத்தை எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஒரு கண்டக்டரோட டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப அதோட ரெசிஸ்டன்ஸும் ரெசிஸ்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது. It is experimentally found that the resistance and resistivity of a conductor increases with increase in temperature. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கண்டக்டரை எடுத்துக்கலாம். இதுதான் அந்த காப்பர் கண்டக்டர் அப்படின்னு வச்சுக்கிறோங்க. இந்த காப்பர் கண்டக்டரோட இனிஷியல் டெம்பரேச்சர் அதாவது T0 வேல்யூ 300 கெல்வின் இருக்கிறப்ப இதோட இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் அதாவது R0 வேல்யூ 100 ஓம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிறங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதில் இருக்கக்கூடிய நம்பர் எல்லாம் சயின்டிஃபிக் டேட்டா கிடையாது, நானாக எடுத்துக்கிட்ட வேல்யூஸ் தான், உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இனிஷியல் டெம்பரேச்சர் 300 கெல்வின் இருக்கிறப்ப இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? 100 ஓமாக இருக்குது, ரைட். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 1 கெல்வின் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதாவது 300 கெல்வின்லேருந்து டெம்பரேச்சரை 301 கெல்வினுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணோம் அப்படின்னா லைட்டாக என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 100 ஓம்லேருந்து 100.5 ஓமாக ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 0.5 ஓம். ஸோ 1 கெல்வின் சேஞ்ச் இன் டெம்பரேச்சருக்கு 0.5 ஓம் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகிருக்கு ஸ்டூடெண்ட்ஸ், இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நீங்கள் 2 கெல்வின் சேஞ்ச் இன் டெம்பரேச்சரை செட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் 1 ஓம் கிடைக்குது. அதே மாதிரி 3 கெல்வின் சேஞ்ச் இன் டெம்பரேச்சருக்கு சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் 1.5 ஓம் இருக்குது. அப்போ இதிலிருந்து நமக்கு ஒரு விஷயம் புரியுது. என்ன விஷயம்? அதாவது சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இந்த டேட்டா எல்லாம் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப் இருக்கும். 1 கெல்வினுக்கு 0.5 ஓம், 2 கெல்வினுக்கு 1 ஓம், 3 கெல்வினுக்கு 1.5 ஓம், அதே மாதிரி 4 கெல்வின் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 ஓம். இதே மாதிரி என்னாகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ த சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம். இது அப்சர்வேஷன் நம்பர் 1 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறங்க. இப்போ செகண்ட் அப்சர்வேஷனுக்கு நம்ம போகிறோம். இந்த செகண்ட் அப்சர்வேஷனை கொஞ்சம் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். கவனிங்க, அதே காப்பர் கண்டக்டர் தான்ப்பா. ஸோ இந்த காப்பர் கண்டக்டரோட இனிஷியல் டெம்பரேச்சர் T0 is equal to 300 கெல்வின். ஸோ இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் R0 is equal to 100 ஓம். இப்போ இந்த டெம்பரேச்சரை 300லேருந்து நீங்கள் 301 கெல்வினுக்கு இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா, அதாவது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் 1 கெல்வினாக இருக்கிறப்ப சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ ஆகிடும்? 0.5 ஓமாக மாறிடும். அதாவது 100 ஓம்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் 100.5 ஓமாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை பற்றி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ரைட். இருக்கட்டும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த காப்பர் கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அதாவது லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணுங்களேன். ஸோ லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். சப்போஸ் இந்த காப்பர் கண்டக்டரோட இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் 200 ஓமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிறங்க. எவ்வளோ டெம்பரேச்சரில்? இனிஷியல் டெம்பரேச்சர் 300 கெல்வின் இருக்கிறப்ப, ரைட். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், 1 கெல்வின் டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணுறோம். 1 கெல்வின் டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணுறப்ப 300லேருந்து டெம்பரேச்சர் என்ன ஆகிடும்? 301 கெல்வினுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் டெல்டா T விச் இஸ் ஈக்குவல் டு 1 கெல்வின். ரைஸ் பண்ணிவிட்டு இந்த காப்பர் கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 200லேருந்து 200.75 ஓமாக இருக்குது. ஸோ சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் டெல்டா R விச் இஸ் ஈக்குவல் டு 0.75 ஓம். இப்போ இதிலேருந்து உங்களுக்கு என்ன ஸ்டூடெண்ட்ஸ் புரியுது? அதாவது இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் 100 ஓமாக இருக்கிறப்ப சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் 0.5 ஓமாக தான் இருந்துச்சு. இந்த கேஸில் இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் 200 ஓமாக இருக்கிறப்ப சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸை பார்த்தோம் அப்படின்னா 0.75 ஓமாக இருக்குது. ஸோ ஃப்ரம் திஸ் அப்சர்வேஷன் we can conclude that the change in resistance is directly proportional to initial resistance of the conductor. ஃபஸ்ட் அப்சர்வேஷன்லேருந்து நமக்கு கிடைச்ச ஈக்குவேஷன்ஸ் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? டெல்டா R is directly proportional to delta T.
ரைட். செகண்ட் அப்சர்வேஷன்லேருந்து நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு? டெல்டா ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர் நாட். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பைன் பண்ணுங்கள். கம்பைன் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் டெல்டா ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெல்டா டி ஆர் நாட் அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ப்ரொபோஷனாலிட்டி சைனை எடுத்துகிட்டு ஈக்குவல் டு போடுறதுக்காண்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கான்ஸ்டண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அந்த கான்ஸ்டன்ட்டு தான் ஆல்ஃபா. ஸோ டெல்டா ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டெல்டா டி ஆர் நாட் அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். ஸோ வேர் த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் ஆல்ஃபா இஸ் கால்டு டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இப்போ சிம்பிளான மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்ஸை தான் பார்க்க போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். வி ஹாவ் த ஈக்குவேஷன் டெல்டா ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு டெல்டா டி ஆர் நாட். ஸோ இதுலேருந்து நீங்கள் ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிங்க பார்ப்போம். ஸோ யூ வில் கெட் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஆர் டிவைடட் பை டெல்டா டி ஆர் நாட். டெல்டா ஆர் அப்படின்னு சொல்கிறது சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ். சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் மைனஸ் இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி டெல்டா டி சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர். ஸோ இதெல்லாம் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் திஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் ஆர் நாட் டிவைடட் பை டி மைனஸ் டி நாட் ஆர் நாட் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். இதிலிருந்து இந்த ஆர் மைனஸ் ஆர் நாட் ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிங்க. அதாவது இந்த டினாமினேட்டர் டேமை ஆல்ஃபாவோட மல்டிப்ளை பண்ணிக்கிறங்கப்பா. இந்த ஸ்டெப் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த மைனஸ் ஆர் நாட் இந்த டேம் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போங்க பார்ப்போம். ஸோ கொண்டு போனீங்கன்னா ஸோ யூ வில் கெட் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் நாட் ப்ளஸ் ஆல்ஃபா ஆஃப் டி மைனஸ் டி நாட் ஆர் நாட் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். இந்த இதிலிருந்து இங்கே ஒரு ஆர் நாட் இருக்குது, இங்கே ஒரு ஆர் நாட் இருக்குது. ஸோ நீங்கள் காமனாக வெளியில் எடுங்க. ஸோ வெளியில் எடுத்திங்கன்னா ஆர் நாட் ஆஃப் 1 ப்ளஸ் ஆல்ஃபா ஆஃப் டி மைனஸ் டி நாட் அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். Already you studied that relation between the resistance and resistivity, that is R is equal to rho L divided by A. Substitute this one in this expression, that's what you will get rho L by A is equal to rho naught L by A of 1 plus alpha of T minus T naught. Then just cancel this term L by A and L by A. So finally you will get rho is equal to rho naught of 1 plus alpha of T minus T naught, where alpha is the temperature coefficient of resistivity. இந்த ரெசிஸ்டன்ஸோட ஈக்குவேஷனும் ரெசிஸ்டிவிட்டியோட ஈக்குவேஷனும் ஒன்றா தான் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரெசிஸ்டிவிட்டி தானே. அப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு என்ன சார் தெரிஞ்சிக்க முடியுது, நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஒன்றும் கிடையாது. சப்போஸ் இஃப் யூ நோ த ஆல்ஃபா வேல்யூ அண்ட் இஃப் யூ நோ த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வேல்யூ அண்ட் இனிஷியல் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த கண்டக்டர் வேல்யூ மீன்ஸ் தென் யூ கேன் கால்குலேட் த ஃபைனல் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த கண்டக்டர். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வேல்யூ, ஆல்ஃபா வேல்யூ, தென் இனிஷியல் ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ எல்லாம் தெரிஞ்சு அப்படின்னா இவ்வளோ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆச்சுன்னா எவ்வளோ ரெசிஸ்டிவிட்டி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு இந்த ஈக்குவேஷன் வச்சு ஈஸியாக நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாம். அதேமாதிரி தான் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டெஃபினிஷன் பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது இந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி எப்படி டிஃபைன் பண்ணுறது? 2 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கிறோங்க. இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் ரெசிஸ்டிவிட்டி பெர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் டு இட்ஸ் ரெசிஸ்டிவிட்டி அட் டி நாட். அதாவது ஒன்றும் கிடையாது, இந்த எக்ஸ்பிரஷனை பார்த்துக்கிறோங்க. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? ஆல்ரெடி வந்து ரெசிஸ்டன்ஸுக்கு சார் வந்து போட்டு காமிச்சிருந்தேன். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஆர் டிவைடட் பை டெல்டா டி ஆர் நாட் அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம். இது அப்படியே ரெசிஸ்டிவிட்டிக்கு நீங்கள் மாற்றிக்கிறீங்க. ஆர் இருக்கிற இடத்துல வந்து ரோவை போட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடச்சிரும். இந்த டெஃபினிஷன்லேருந்து என்ன சார் சொல்ல வர்றாங்க? சிம்பிளான ஒரு விஷயம் தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு மெட்டீரியலோட இனிஷியல் ரெசிஸ்டிவிட்டியோட வேல்யூ, சப்போஸ் ரோ நாட்டோட வேல்யூ 1 ஓம் மீட்டர் இருக்கிறப்ப சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் 1 டிகிரி சென்டிகிரேட் ஆர் 1 கெல்வினாக இருக்கிறப்ப எவ்வளவு ரெசிஸ்டிவிட்டியில் சேஞ்ச் இருக்கும், அதாவது டெல்டா ரோவோட வேல்யூ எவ்வளோ இருக்கும். ஸோ தட் வேல்யூ வில் பி ஈக்குவல் டு ஆல்ஃபா வேல்யூ. இந்த எக்ஸ்பிரஷனை நீங்கள் வந்து இந்த ஃபார்மேட்டில் கூட எழுதிக்கலாம். உங்களுக்கு எப்படி எழுதுறதுன்னு ஆல்ரெடி தெரியும். There are 2 types of temperature coefficient of resistivity. They are, first one positive temperature coefficient of resistivity and second one negative temperature coefficient of resistivity. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டியை பற்றி பார்ப்போம். அதாவது ஆல்ஃபாவோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கணும். சார் எந்தெந்த மெட்டீரியலுக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும்? எல்லா கண்டக்டர்ஸுக்கும் ஆல்ஃபாவோட வேல்யூ பாசிட்டிவ் தான் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது டெம்பரேச்சரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கண்டக்டரோட ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இருக்கிறப்ப ஆல்ஃபாவோட வேல்யூ பாசிட்டிவாக கிடைக்கும். சார் ஏன் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது? அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப அந்த ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் இன் த கண்டக்டர் வில் இன்க்ரீஸ். அதனால் கொலிஷன் உள்ளே வந்து எக்கச்சக்கமாக நடக்கும். ஸோ கொலிஷன் அதிகமாக இருந்தாலே
ஒரு எலக்ட்ரான் அதாவது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸால் ஈஸியாக வந்து ஃப்ளோ ஆக முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆயிடுது, இன்க்ரீஸ் ஆயிடுது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் பஸ் ஏறுறதுக்காண்டி பஸ் ஸ்டாப்பில் ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கீங்க, கூட்டம் சேர்ந்துக்கிட்டே வந்துடுது. ஸோ 50 பேர் ஏற வேண்டிய பஸ்ஸில் அங்கே வந்து 150 பேசஞ்சர்ஸ் வந்து நிற்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். திடீர்னு பஸ் வந்துருச்சு. பஸ் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறோமே. ஸோ அந்த பஸ்ஸில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு அங்கிட்டு ஓடுவாங்க இங்கிட்டு ஓடுவாங்க. படிக்கட்டில் பார்த்தோம்னா ஒரே சண்டை சச்சரவாக இருக்கும். அதாவது கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பீப்புள் வில் பி இன்க்ரீசிங். கடைசியாக பார்த்தோம்னா யாருமே உள்ளே ஏறவே மாட்டாங்க, அடிச்சுக்கிட்டு அந்த படிக்கட்டில் தான் நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிருச்சு. யாராலையும் உள்ளே போக முடியலை. இதே மாதிரி தான் ஒரு கண்டக்டர்லேயும் நடக்குது ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கிராஃபை பாருங்கள், இன்னும் உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். டெம்பரேச்சரை வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து எடுத்திருக்காங்கப்பா. அதே மாதிரி ரெசிஸ்டிவிட்டியை வந்து ஒய் ஆக்சிஸில் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ வென்எவர் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த கண்டக்டர் ஆல்வேஸ் இன்க்ரீசஸ். ஸோ யூ கேன் அப்சர்வ் தட் தெர் இஸ் எ லீனியர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டெம்பரேச்சர் அண்ட் resistivity. And there is a non-linear relationship observed between the temperature and resistivity at a low temperature. Then the next one is a negative temperature coefficient of resistivity. That means alpha value should be in negative. ஓகே சார், எந்தெந்த மெட்டீரியலுக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ நெகட்டிவாக இருக்கும்? எல்லா செமிகண்டக்டர்ஸுக்கும். ஏன்னா செமிகண்டக்டரை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறப்ப அதோட எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்து குறைஞ்சிடுது. அதனால் ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு நெகட்டிவாக கிடைக்கும். ஃபார் செமிகண்டக்டர் த ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். பொதுவாக செமிகண்டக்டர்ஸில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸோட கவுண்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப அந்த தெர்மல் எனர்ஜியை அந்த ஆட்டத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் கெயின் பண்ணிவிட்டு அந்த ஆட்டத்தை விட்டு வெளியில் வந்துடும். ஆட்டத்தை ஒன்ஸ் எலக்ட்ரான் வெளில வந்துச்சுன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆகிடுதில்ல, அதனால் அதோட எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆகிடும், குறைஞ்சிரும். ஆஸ் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் மோர் எலக்ட்ரான்ஸ் வில் பி லிபரேட்டட் ஃப்ரம் தியர் ஆட்டம்ஸ். ஹென்ஸ் த கரண்ட் இன்க்ரீசஸ் அண்ட் தேர்ஃபோர் த ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீசஸ். இந்த கிராஃப் மூலமாக ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். அதாவது இது வந்து செமிகண்டக்டருக்கு வரைஞ்ச கிராஃப். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து வழக்கம் போல் டெம்பரேச்சர் எடுத்திருக்காங்க, ஒய் ஆக்சிஸில் வந்து ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த செமிகண்டக்டர் எடுத்திருக்காங்க. வென்எவர் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த செமிகண்டக்டர் டிக்ரீசஸ். வெல் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டெல்டா ரோ டிவைடட் பை டெல்டா டி ரோ நாட். இப்போ மேலே வந்து டெல்டா ரோ இருக்குது, அதோட யூனிட் வந்து ஓம் மீட்டர். கீழே வந்து ரோ நாட் இருக்குது, அதோட யூனிட் ஓம் மீட்டர். அப்போ என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ டினாமினேட்டரில் டெல்டா டி மட்டும்தான் இருக்கிறதுனால நம்ம வந்து எப்படி எழுதுகிறோம், பெர் டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு நம்ம யூனிட்டை ஃபாலோ பண்ணுறோம். உங்களுக்காக ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ். ஏ செமிகண்டக்டர் வித் எ நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரெசிஸ்டிவிட்டி இஸ் கால்டு தெர்மிஸ்டர். அதாவது இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் தெர்மிஸ்டர். இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, டெம்பரேச்சர் சென்சார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தெர்மிஸ்டர் அப்படின்னு சொல்கிறது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் காம்போனண்ட். இதை எங்கே சார் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபயர் அலாரத்தில், மைக்ரோவேவ் ஓவன், ரெஃப்ரிஜிரேட்டர், இன்னும் நிறைய பொருட்களில் வந்து நம்ம இந்த தெர்மிஸ்டரை யூஸ் பண்ணுறோம். இதில் பாருங்களேன், என்டிசி அப்படின்னு போட்டிருக்கா, அதுதான் வந்து நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு ரெஃப்ரிஜிரேட்டருக்கு உள்ள நம்ம அடிக்கடி ரெஃப்ரிஜிரேட்டரை மூடுவோம், திறப்போம், இந்த மாதிரி பண்ணுறப்ப உள்ள டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ரஸரை ஆன் பண்ண வைக்கிறதே இந்த தெர்மிஸ்டர் அப்படின்னு சொல்கிற டெம்பரேச்சர் சென்சார் தான். இந்த டேப்லர் காலத்தை பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு சில மெட்டீரியலுக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாக நீங்கள் கண்டக்டர்ஸுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிறோமே, ஆல்ஃபாவோட வேல்யூ எல்லாமே வந்து பாசிட்டிவில் இருக்குது. அதே மாதிரி செமிகண்டக்டர்ஸ், கார்பன், ஜெர்மேனியம், சிலிக்கான், இதெல்லாம் வந்து செமிகண்டக்டர்ஸ். இதுக்கு நீங்கள் ஆல்ஃபாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எப்படி இருக்குது, நெகட்டிவாக இருக்குது. வெல் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஸ்லைடோட சார் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஃபைனல் கன்க்ளூஷன் உங்களுக்கு தரப்போகிறேன், கவனமாக கேட்டுக்கிறேங்க. ஒரு கண்டக்டரோட டெம்பரேச்சரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப அதோட எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா ரெசிஸ்டிவிட்டியும் கண்டக்டிவிட்டியும் ஒன்றுக்கு ஒன்று இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்படி ஆப்போசிட்டாக திங்க் பண்ணி பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். சப்போஸ் கண்டக்டரோட டெம்பரேச்சர் குறையுது அப்படின்னு வச்சுக்கிறோமே, எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி என்னாகும், குறையும். அதனால் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ரைட், நல்லா மனசில் வச்சுக்கிறோங்க. செமிகண்டக்டருக்கு வருவோமே, அப்படியே ஆப்போசிட், அவ்வளோதான். செமிகண்டக்டரோட டெம்பரேச்சரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகிறதுனால எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி வந்து என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இதுக்கு ஆப்போசிட்.
செமிகண்டக்டரில் டெம்பரேச்சரை நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி வந்து என்னாகும், டிக்ரீஸ் ஆகும். ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இதிலேருந்து அடிக்கடி 1 மார்க் எல்லாம் கேட்டிருக்காங்க, நல்ல மனசில் வச்சுக்கிறேங்க. வெல் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சாருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். லெட் அஸ் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ.